தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 15 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருகின்றது. 15 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். அதேபோன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை 5 பேர் ராஜினாமா செய்துள்ளார்கள். அதேபோன்று மதிமுகவை சார்ந்த 2 பேர் ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளனர். அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இது போக மேலும் அதிமுகவை சார்ந்த 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. கரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் MR விஜயபாஸ்கர் மற்றும் மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் CV சண்முகம் உள்ளிட்ட 7 பேர் ராஜினாமா செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. மொத்தம் 15 தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட உள்ளது. ஆக இதுவரை 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துள்ளார்கள். மேலும் 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். ஆக மொத்தம் 15 தொகுதிகள் காலியாகும். 15 தொகுதிகளுக்கு சட்டசபை இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை மினி சட்டசபை தேர்தல் என்றே சொல்லலாம். தற்பொழுது இதுவரை 6 தொகுதிகள் காலியாக உள்ளது. விரைவில் மேலும் 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய உள்ளார்கள். மதிமுகவை சார்ந்த 2 பேர், அதிமுகவை சார்ந்த 7 பேர். ஆக 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய உள்ளார்கள். அதில் 2 பேர் மதிமுகவை சார்ந்தவர்கள். மதிமுக தனி சின்னத்தில் தவேகா கூட்டணியில் போட்டியிடுவார்கள். மீதி 13 பேர் தமிழக வெற்றி கழகத்தின் சின்னமான விசில் சின்னத்தில் போட்டியிடுவார்கள். திமுக, அதிமுக தனித்து போட்டியிடுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. நாம் தமிழர் கட்சி இந்த 15 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும். ஆக மொத்தம் 15 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.